பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அப்படின்னு உசியா ராஜாவை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்குது. அந்த உசியா ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரம் கிடைத்த உடனே அவர் வேற எங்கேயும் தன் இதயத்தில் செலுத்தலை. வேற எதையும் அந்த ராஜ்யத்துக்கு மேலேயோ அந்த பதவிக்கு மேலேயோ அங்கே இருக்கிற ஆணை பலத்திலேயோ படை பலத்திலேயோ குதிரை பலத்திலேயோ தன்னுடைய மனதை செலுத்தலை. தன்னுடைய ராஜ்ய பாரம் வந்த உடனே தேவனை தேடுவதற்கு அவர் இதயத்தை செலுத்தினார். அந்த செலுத்தினதுனால ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். அப்படி தேட ஆரம்பித்ததுனால கர்த்தர் அவர் கூட இருந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணார். அவர் கட்டுறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் எதெல்லாம் அவர் யோசித்தாரோ, கோபுரங்களை கட்டுறாரு, பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுறாரு, அப்புறம் தோட்டங்களை நாட்டுறாரு, எல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. காரணம், அவர் ஆண்டவரை தேடினார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சங்கீதம் 34:10 சொல்லுது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிட்டு இருக்காது. பாருங்க, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் இன்னைக்கு எந்த நிலைமை நம்ம இருந்தா கூட, எந்த சூழ்நிலைமைகள் நம்ம கடந்து போனாலும் சரி, ஆண்டவரை தேடுகிற இருதயம் ஒவ்வொரு நாளிலும், ஒருவேளை நமக்கு படிப்பு நிமித்தம் உயர்வு கிடைச்சிருக்கலாம், வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா நமக்கு என்ன ஒரு வாழ்க்கையில பண ரீதியாக எல்லா அங்கீகாரத்துல எல்லாவற்றிலும் உயர்வு கிடைச்சிருக்கலாம். ஆனா உயர்வு கிடைக்கும் போது அந்த உயர்வை கொடுத்த ஆண்டவரை தேடினால் அந்த உயர்வு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த வழியும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த உயர்வுனால மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் தாமே நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லாருக்கும் கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தில் உண்மை முழு மனதோடு தேடுவதற்கு இந்த நாளிலே உம்முடைய அடியார்களுக்கு கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று அன்பான இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.